இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். கும்பராசிக்கு வேலை செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மேஷராசியில் பயிற்சித்து நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாளர்களாக மாறுவாங்க. மேலும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட உதவுது. மாதம் முழுவதும் சனி கிரகத்தின் அம்சம் உங்கள் 7வது வீட்டில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையில் போய் இருக்கிறனால சில பிரச்சனைகளை உருவாக்குது. நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டுட்டு போகணும். சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி வருது. மேலும் கடினமாக உழைக்கவும் வேண்டி வருது. சூரியனும் சுக்கிரனும் 5வது வீட்டில் பயிற்சியாகிறாங்க. நீங்கள் சிறந்த மாணவராக மாறுவீங்க. உங்கள் படிப்பை தொடர தேவையான ஆற்றலை வழங்கும். ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆரோக்கியமான போட்டியாக அது அமையும். இதனால் பலம் பெற்று கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட முடியுது. 2ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களை எதையும் பேசக்கூடிய நபராக மாற்றுது. அதனால் நீங்கள் மற்றவர்களை பாதிக்க அல்லது ஈர்க்க எதையும் பேசுவதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு எதிராக செல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போயிடுது. மற்றவங்கள பற்றி நல்லதையே சிந்திச்சு தூய்மையான மனதுடன் மற்றவங்கள்ட்ட நல்லதாக பேசுங்க. இதன் மூலம் நீங்கள் அனைவரும் பிடித்தவராக இருப்பீங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மேலும் செவ்வாய் தனது முழு அம்சத்தையும் மாத தொடக்கத்தில் அவர் மீது செலுத்துகிறாரு. மேலும் சூரியன் மற்றும் சுக்கிர கிரகணம் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் ஒன்றாக இருக்குது. அதனால காதல் மற்றும் காதல் இரண்டும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகரிக்குது. நீங்கள் இருவரும் ஒன்றாக சில நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. நடுவில் சில விஷயங்களால் ஈகோ மோதல்கள் ஏற்படுது. ஆனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்பின் ஒரு பகுதியாகும். மேலும் அதை உங்கள் அன்பையும் அதிகரிக்குது. 7வது வீட்டில் சனி கிரகம் மாதம் முழுவதும் இருக்குது. இது திருமண உறவுகளுக்கு ரொம்ப சாதகமாக இல்லை. ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துறதுல ஒரு நல்ல நிலையை காட்டுது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. ஒருவருக்கொருவர் சமமான மரியாதையை கொடுப்பீங்க. மேலும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்வீங்க. 11ஆம் வீட்டின் அதிபதி குரு 4வது வீட்டில் இருக்கிறாரு. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெற உங்களுக்கு உதவுவார். இதனால் வீட்டில் உள்ள அனைவரும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு மகிழ்ச்சி தரும் ராகு 2வது வீட்டில் இருக்கார். உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை அது கெடுத்துரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சாலிசாவை ஓதணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஜூலை மாதம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்த உதவும். வீடு மனை வாகனம் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருந்தாலும் உங்கள் தகுதி அறிஞ்சு அதற்கேற்ப திட்டமிடணும். மேலும் உங்கள் வருமானத்தில் 30% அதிகமான கடன் வாய்ப்பை மீற வேணாம். கடன் தொகை அதிகரித்தா திரும்ப செலுத்துறதுல சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுய திருப்தி அடைய முடியும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவும். உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பயணங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மேம்பட்ட விஷயங்களை கற்றுக்கிறதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த காலகட்டம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது நிறைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கும். முன்னோர்களின் ஆசையால் மனநிறைவை பெற முடியும். உங்கள் முன்னோர்கள் தவறாமல் வணங்கணும். காதல் உறவுகளால் மகிழ்ச்சி அடைய முடியும். பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் காதல் உறவு திருமண உறவாக மாற வாய்ப்புகள் இருக்குது. தனிநபர்கள் பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பீங்க. மேலும் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது மனக்கவலைகளை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வாக்குவாதங்களை தவிர்த்து அனைவருடனும் அனுசரித்து போகணும். உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க சூழ்நிலையை அனுசரித்து நடந்துக்கிறணும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட இது உறுதுணையாக இருக்கும். காதல் உறவுகளில் நீங்கள் போய் சாய்வீங்க. நீங்கள் விழுவதை தவிர்க்க எதிர்பாலினத்தவர் யாராச்சும் இருந்தால் வரம்புகளையும் தூரத்தையும் பராமரிக்கணும். இருந்தாலும் அனைத்து சிரமங்களையும் கடந்து உங்கள் கல்வி நோக்கங்களை அடைவது சாத்தியமாகும். ஆசிரியர்களின் ஆதரவை பெற முடியும்.
அன்பான உறவுகள் மூலம் மகிழ்ச்சியும் பெற ஜூலை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் காதல் துணையின் கரம் பிடிக்கலாம். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். தனிநபர்கள் தங்கள் துணையை கண்டுபிடிக்கிறது காதல் உறவுகளில் ஈடுபடுவாங்க. மேலும் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். குறுகிய பயணங்கள் மூலம் உங்கள் அன்புக்குரியவரின் நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் சுட்டி காட்டப்படுது. இது காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் பார்த்திங்கன்னா புரிந்து கொள்வதில் உறுதுணையாக இருக்கும். உங்கள் துணைக்கு நீங்கள் பரிசுகளை வாங்கி அளிக்கலாம். இதனால் உறவில் நெருக்கம் கூடும். உங்கள் அன்புக்குரியவரின் பெற்றோருக்கு உங்களால் ஆதரவளிக்க முடியும். இது அவர்களின் குடும்பத்தினரின் ஆதரவை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் உற்றார் உறவினர் மூலம் நீங்கள் நிதி உதவி பெறலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் ஈகோவை குறைக்கலாம். மாணவர்கள் கல்வியில் தங்கள் நோக்கங்களை அடைய எதிர்பாலினத்துடன் வரம்புகளை பேணலாம். காதல் உறவுகளிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறீங்க. மேலும் நீங்கள் மூத்தவர்களுடன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். இது கோபத்தை ஏற்படுத்தலாம். மேலும் உங்கள் உணர்ச்சிகளால் கட்டுப்படுவதன் மூலம் உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குறதன் மூலம் செல்வத்தை மேம்படுத்த உங்கள் வருமானத்தை இதில் முதலீடு செய்யலாம். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். சொத்துக்கள் மூலம் வருமானம் பெற வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் விற்கப்படாத மூதாதையர் சொத்துக்களை விற்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வெளிநாட்டு நிலங்களில் இருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் வருமானம் முன்னேற்றத்திற்கு பிற மதத்தினரும் ஆதரவாக இருப்பாங்க. மேலும் புதிய இடங்களுக்கு இடமாற்றம் செல்வது நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இருந்தாலும் இழப்புகளை தவிர்க்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து திடீர் நிதி வளர்ச்சிக்கு நடவடிக்கைகளில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருக்கணும். கடவுள் வழிபாடு மற்றும் மகான்களை தவறாமல் வழிபடுவதன் மூலம் உங்கள் நிதிநிலை மேம்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். ஜூலை மாதம் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வேலை மாற்றம் மற்றும் இருப்பிட மாற்றங்கள் சாத்தியமாகும். உங்கள் தற்போதைய பாத்திரத்தில் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் பணியிடத்தில் வெற்றியையும் பெயரையும் உங்களுக்கு அள்ளித்தரும். இருந்தாலும் நீங்கள் பின்பற்றும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உங்கள் பணியிடத்தில் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம். இதனால் உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கலாம். உங்கள் தொழிலில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காண நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் மேற்கொள்ளும் வியாபாரத்தின் மூலம் நிதிநிலைகளில் வளர்ச்சி பார்ப்பீங்க. தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முதலீடுகள் மூலம் சிறந்த ஆதாயம் மற்றும் வருமானம் பார்ப்பீங்க. உங்கள் தொழில் கூட்டாளி உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்கை மூலம் தொழில் வளர்ச்சி காணும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். உங்கள் தொழிலை விரிவாக்கம் செஞ்சு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போக முயல்வீங்க. இதன் மூலம் உங்கள் நிதிநிலை மேம்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். முதுகெலும்பு மற்றும் நரம்புகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் அதில் இருந்து நிவாரணம் பெறலாம். இருந்தாலும் முகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் உங்கள் தோற்றம் பாதிக்கப்படலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். முறையாக மருந்து உட்கொள்ளணும். லக்ஷ்மி தேவியை வழிபடுறது பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பேண உதவும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க. மாணவர்கள் காதலில் விழாமல் இருக்க எதிர்பாலினத்தவருடன் இடைவெளி பராமரிக்கணும். இந்த மாதம் நீங்கள் கஷ்டங்களை சமாளித்து உங்கள் இலக்கை அடைவதில் வெற்றி பெறுவீங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மூலம் சிறந்த மதிப்பெண்கள் பெற உதவிகரமாக இருக்கும். விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்களாக இருந்தால் தங்களை விட மூத்தவர்கள் மூலம் நீங்கள் ஆசி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் கவனம் சிதறாமல் மெதுவாக தான் அதை நீங்கள் முறியடிக்கணும். இது உங்களுக்கு கவலை அளிக்கலாம். உங்கள் கவனம் சிதறலாம். பிறரிடம் வாக்குவாதங்கள் மேற்கொள்வதை தவிர்த்திடணும். சுமூகமான உறவை மேற்கொள்ளணும். கல்வியில் உங்கள் இலக்குகளை அடைய அமைதியுடன் செயல்படணும். கல்வியில் சிறந்து விளங்க ஹைக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 2, 3, 4, 5, 6, 14, 15, 16, 19, 20, 25, 26 மற்றும் 30. அசுப தேதிகள்
7, 8, 12, 13, 21, 22, 23 மற்றும் 24. இதுவரை அந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான ஜூலை மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.